பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட தேவனுடைய அவருடைய வசனம் அல்லது அவருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பலனை தந்து சத்துவமில்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலே உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவாராக. ஆம், இன்னும் நீங்கள் வேத புஸ்தகத்திலே வாசிக்கும்போது வலிமை இழந்தவனுக்கு ஆண்டவர் வலிமையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வலிமை இழந்தவர்களிடம் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தேவன் பெருக பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீங்கள் மிகவும் சோர்ந்து உடைந்து போன நிலையிலே காணப்படுகிறீர்களா? ஆம், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்காக தம்முடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் அவர் கொண்டு வருகிறார். நீ சோர்ந்து போனாயோ, அல்லது நீ சத்துவம் இல்லாமல் உற்சாகம் இழந்து போனாயோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலத்தையும் உற்சாகத்தையும் புத்துணர்வையும் ஆண்டவர் தந்து உங்களை நடத்துவார். ஆகவே நீங்கள் சோர்வின் உச்சிக்கு கடந்து போகாதிருங்கள். ஆம், சோர்வு ஒரு மனுஷனை ஆட்கொள்ளக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். ஆம், பாருங்கள், நீதிமொழிகள் 3:11 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே என்று ஆண்டு சொல்லுகிறார். ஆம், சோர்வு என்பது அந்த தேவனோடு உள்ள அந்த உறவு, தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், சந்தோஷம் எல்லாவற்றையுமே சோர்வானது கெடுத்துவிடும். ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீ அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாத அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இன்றைக்கு நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளில், நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள், தொழில் ஸ்தலத்தில் நடக்கிற போராட்டங்கள், வேலை செய்கிற கம்பெனியில் நடக்கிற போராட்டங்கள், இதன் மத்தியில் விரோதங்கள், ஏமாற்றுகிற தன்மை, துரோகங்கள், இவைகளையெல்லாம் நாம் காணும்போது நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாலும், தேவனை தேடுகிறவர்களாக இருந்தாலும் மிகவும் சோர்ந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, மகனே நீ சோர்ந்து போகாத, ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இன்னும் நீங்கள் நீதிமொழிகள் 24:10 எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது என்று சொல்லுகிறார். அப்போ சோர்ந்து போகிறதுனால ஒரு தேவ பிள்ளைக்கு, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பலனும் கிடையாது. அந்த ஆபத்து காலம் வரும்போது தான் நமக்கு சோர்வு வரும். அந்த சோர்வு வரும்போது நமக்கு அந்த சோர்வுக்கு முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லா விதமான பலனும் குறைஞ்சிரும். அதனால தான் பரலோகம் எச்சரிக்கிறது, நீ சோர்ந்து போகாத அல்லது வலிமை இழந்து போகாத, நீ கர்த்தருடைய காரியத்தில், ஆண்டவர் இயேசுவை தேடுகிற விஷயத்தில் நீ சோர்ந்து போகாத அப்படின்னு பரலோகம் எச்சரிக்குது. ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நீங்கள் புதிதாக இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களை படைத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆம், இன்றைக்கு உலகத்திலே சோர்வின் நிமித்தமாக
இந்த உலகத்தில் அநேக உயிர்கள் பரிதாபமாக இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறது. தற்கொலைக்கு நேராக அல்லது குடும்பம் முழுவதையும் விட்டுவிட்டு எங்கோ அந்த மனுஷன் எங்கேயோ போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் தனிமை என்பது மிகவும் பாதிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆம், ஆனால் இந்த சோர்வு வரும்போது மனுஷனுக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 19, 3, 4, 5 வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்க. அந்த வசனத்தில் சோர்வு வந்த உடனே என்ன நடக்கிறது? அருமையான எலியா என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அந்த தேவ மனிதன் ஒரு பொல்லாத ஒரு சகோதரியின் நிமித்தமாக மிரட்டப்பட்டவராக, அவர் மிகவும் அதுக்கு பயந்து மனம் உடைந்து அவர் என்ன பண்ணார்னா, இனி போதும், இனிமேல் நாம் இந்த ஊருக்குள்ளே இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யூதா என்கிற அந்த தேசத்தில் ஒரு வனாந்தரம், அது மரணத்தை கொண்டு வருகிற வனாந்தரம், அங்கே மரணம்தான் அது உள்ளே போனால் மிஞ்சும். அந்த வனாந்தரத்திற்குள்ள அவர் ஓடி போனார். ஆம், அங்கே அவர் போய் ரொம்ப தூரம் நடந்து போனார். அங்கே 19:4 சொல்லுகிறது, 1 ராஜாக்கள் 19:4, அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் போனாராம். அவரோடு கூட வந்த உதவியாளர், அந்த வேலைக்காரர் அவரை விட்டுட்டு அவர் ஒரு நாள் பிரயாணம். அப்போ எவ்வளவு தூரம் போயிருக்கணும் பாருங்க. தனிமையை விரும்பி ரொம்ப தூரம் போயிட்டார். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகிறதுனால, நீங்கள் சோர்ந்து மனம் உடைஞ்சதுனால, நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீங்கள் தனித்து ரொம்ப தூரம் போயிட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இது உன் சோர்வினுடைய நிலை, நீ திரும்பி வா, அந்த தனிமை நல்லதல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், சோர்வின் நிமித்தமாக வருகிற தனிமைகள் நல்லதல்ல. ஆம், இன்னும் நீங்கள் அந்த வேத வசனத்தில் வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 19:4, அவன் சாக வேண்டும் என்று விரும்பினான். போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்போ சோர்வு வரும்போது இரண்டாவது என்ன? சாவை விரும்புகிற ஒரு நபராக மாறி போய் விடுகிறார்கள். தற்கொலை எண்ணம், அல்லது இனி இருந்து என்ன செய்ய போகிறேன், இனி நான் என் குடும்பத்துக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என் தொழிலை எடுத்து இனி செய்ய முடியாது, இனி என்னால் இந்த படிப்பை தொடர முடியாது என்று கடைசியாக சாவின் எண்ணத்துக்குள்ளே அந்த விளிம்புக்குள்ளாக வருகிறார்கள். ஆம், அதனால தான் பரலோகம் எச்சரிக்குது, நீ சோர்ந்து போகாத. நீ எதனால சோர்ந்து போன? திரும்பவுமாக நீ எழுந்து உன் சோர்வின் நிலையை விட்டு வா என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாவை விரும்புகிறான். மூன்றாவது 1 ராஜாக்கள் 19:5 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். சூரச் செடி, அந்த வனாந்தரத்தில் மனுஷரை மயக்கி தூங்க வைக்கிற ஒரு செடி, சூரை செடி, அந்த செடிக்கு கீழாக போய் படுத்து கொண்டான். அந்த செடி தூங்குகிற மனுஷர்களை இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்கு அப்படிங்கிறது போல அவனை எழும்பவே விடாது. அப்படிப்பட்ட ஒரு செடி, சூரை செடி. அந்த செடிக்கு கீழாக போய் நித்திரை பண்ணினாராம். இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ சகோதரர்கள் தூங்கிக் கொண்டே இருப்பாங்க, வேலைக்கு போக மனசு இருக்காது. அது மாத்திரம் இல்லை, அவங்க பலவிதமான எண்ணத்தோடு பெட்லையே படுத்து கிடப்பாங்க. யார் தேத்தினாலும் அவங்க எந்திக்க மாட்டாங்க. தூக்கம் கர்த்தர் கொடுத்த ஒரு வரம்தான். ஆனால் அதுவே சிலருக்கு என்னன்னா, அது எல்லை மிஞ்சி போகும்போது அது சாபக்கேடாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போனதுனால தனிமையில் இருந்து சாவை விரும்பி தூக்கத்தின் ஆவியினாலே இன்றைக்கு பாதிக்கப்படுகிறார்கள். அருமையான சகோதரனே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அதனால தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மகனே, நீ என் பக்கமாய் வந்து விடு, நான் உன்னை ரட்சிக்கிறவர், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறவர், நான் உனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறேன், ஒரு நித்திய வாழ்வு ஒன்று இருக்கிறது, நீ சாதாரணமாய் அல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர்
உங்களோடு கூட இன்று பேசுகிறார். ஆம், ஏதோ எத்தனையோ நாம் வழிபாடுகளை, புண்ணிய யாத்திரைகளை நாம் கடந்து திரும்ப வந்திருப்போம். ஆரம்பத்தில் மனநிறைவோடு கூட இருக்கும். ஆனால் போக 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 ஏதோ ஒரு குறைபாடு, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு சாபக்கேடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது போல தோணும். அப்போ மனம் உடைஞ்சி போய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை அழைக்கிறார், சகோதரனே, வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்காகவே சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆம், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத எத்தனையோ கோடி கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் வரும்போது அவனுக்கு ஆதரவாக பரலோகம் எழுந்து நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், முதலாவது 1 ராஜாக்கள் 19:5 சொல்லுகிறது, அந்த சூரை செடிக்கு கீழே அவன் நித்திரை பண்ணி செத்து போகாதபடிக்கு தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பினான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ காரியங்களில் நாம் மரண நித்திரை அடையாதபடிக்கு கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இல்லாவிட்டால், ஒருவேளை அவர் நம்ம கூட இல்லைன்னா மரண நித்திரை அடைஞ்சிருப்போம். எலியாவும் அப்படிப்பட்ட சூழல் வந்தது. ஆனால் பரலோகம் ஒரு தூதனை அனுப்பிவிட்டு தட்டி எழுப்பியது. இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை எத்தனையோ முறை ஆக்சிடென்ட்லேருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ முறை துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை காப்பாற்றி இருக்கிறார். ஆம், எலியாவை காப்பாற்றினது போல கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அதை இன்று உணர்கிறீர்களா? நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அவருடைய ராஜ்யமே உங்களுக்கு ஆதரவாக நின்றதை நீங்கள் அந்த நாளிலே உணர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தூதனை அனுப்பி எலியா மரண நித்திரை அடையாதபடிக்கு தட்டி எழுப்பினார். எழுந்துரு, நீ இப்படி படுத்து கிடக்கிறது நல்லதல்ல அப்படின்னு எலியாவை தட்டி எழுப்புறார். இந்த நாளில் நீங்கள் துக்கத்தோட, வேதனையோட, பாடுகளோட நீங்கள் ரூமில் நீங்கள் உறங்கிக் கொண்டே வெளியில் போகாமல் வெக்கப்பட்டு நிந்தை அடைந்தவர்களா நீங்கள் உள்ளேயே படுத்து கிடக்கிறீங்களா? உங்களை ரட்சித்த ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, நான் உனக்கு பலத்தை தருவேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆம், கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், அந்த தூதன் அந்த 1 ராஜாக்கள் 19:5 எடுத்து வாசித்து பாருங்க. தட்டி எழுப்பி எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொன்னான். நம்ம பரலோகம் நம்மளை யார் மறந்தாலும் அது மறக்கிறதில்லை. அது போஜனம் கொடுத்து விசாரித்து, நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற அப்படின்னு தட்டி கொடுத்து நம்மளை தூக்கி விடுகிறதற்கு பரலோகத்தை போல ஒரு ஆறுதல் சொல்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. எலியாவுக்கு உணவு கொடுத்து அனுப்பின பரலோக ராஜ்யம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் அநேக தரம் சொல்கிறீங்க, கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, அவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா, அவர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அது உங்கள் அறியாமை. பரலோக ராஜ்யம் அநேக தடவை உங்களை விசாரித்து உங்களை தேற்றி இருக்கிறது. எப்படி தேற்றி இருக்குன்னா, உணவு கொடுத்து, பணம் கொடுத்து, உதவிகள் செய்து, அது விசாரிப்பின் ஊழியத்தை பரலோக ராஜ்யம் உங்களுக்காக செய்திருக்கிறது. மூன்றாவது பாருங்கள், அந்த பரலோக ராஜ்யம் 1 ராஜாக்கள் 19:9 அவன் அந்த கெபிக்குள்ளே போய் தங்கினான். அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன வேலை அல்லது என்ன காரியம் என்று அங்கே கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு குடியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள், இன்னுமாக பலவித தேவன் விரும்பாத பாவத்திலிருந்து விடுபட்டு இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்த சகோதரிகள் சோர்ந்து போகும்போது, அந்த குடிவெறிக்கு அல்லது அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு திரும்பும்போது கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் பேசுகிறார். என் மகளே, மகனே, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு உள்ளத்தை
தட்டி எழுப்புகிறவரும் பேசுகிறவரும் உணர்த்துகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே, நீங்க சோர்ந்து போய் குடிவெறிக்கு நேராக, பாவ வாழ்க்கைக்கு நேராக, பழைய வாழ்க்கைக்கு நேராக நீங்களோ இல்லது உங்களுடைய பிள்ளைகளோ யாராவது திரும்பி இருந்தால் கர்த்தர் உங்களை மீண்டுமாக அழைக்கிறார். எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பார்த்தீங்களா? சோர்ந்து போகிற தேவ பிள்ளைக்கு பரலோகம் பின்னாடி அவர்களை பாதுகாப்பதற்காக எழுந்து நிற்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ சத்துவம் இழக்கும்போது, வலிமை இழக்கும்போது நான் உனக்கு பலன் தந்து நான் உன்னை தாங்குவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆகவே இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு பலன் தாங்க. எனக்கு சரீரத்தில் பலன் இல்லை, சத்துவம் இல்லை, உற்சாகத்தெல்லாம் இழந்துட்டேன்ப்பா, திரும்பவும் நான் எழும்புறதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. சிலுவையில் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தர் இந்த உதவியையும் செய்து நீங்கள் இருக்கிற இந்த படுபாதாளமான நிலையில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். ஆகவே பயப்படாதீங்க. நான் சோர்ந்து போய் பாவத்துக்குள்ளே வந்துட்டேன், நான் நிறைய சாபமான காரியத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி விழுந்து கிடக்காதீங்க. இன்றைக்கு இப்பொழுதே எழும்பி கர்த்தரிடத்தில் வாங்க. அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து, உங்களுக்கு சத்துவம் கொடுத்து, உங்களை தாங்குகிறவராக அவர் இருப்பார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்குமானால் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான சோர்ந்து போன சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், சோர்ந்து போன சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய சோர்விலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டெடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் உடைக்கப்பட்ட காலங்கள், அவர்கள் நிந்தை அனுபவித்த காலங்கள், இழந்து போன காலங்களை அவர்கள் மீண்டுமாக ஆண்டவரே அவைகளிலிருந்து எழுந்து ஒரு நல்ல நிலைக்கு அவர்கள் கடந்து வரும்படியாக நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆம், ஏசாயா 40:29 படி நீர் அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக. சத்துவமில்லாத அவருடைய வாழ்க்கையிலே சத்துவத்தை பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தை கேட்டு சகோதரனை சகோதரியை தாங்கி கர்த்தர் வழிநடத்துவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.